ஹோட்டல்ஸில் வாங்குகிற ரவா தோசையை 2 நிமிஷத்தில் வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு அரை கப் ரவை, 3 டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டு கட்டி எதுவும் இல்லாமல் கலந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், மிளகு, ஜீரகம், பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு உப்பு, 1 கப் இட்லி மாவு இல்லாட்டி அரிசி மாவு சேர்த்து தாராளமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணிக்கு எதுவும் மெஷர்மெண்ட்டெல்லாம் இல்லை, தோசை மாவு இது மாதிரி தண்ணியாக இருக்க மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. தோசைக்கல் நல்லா காஞ்சதும் மாவு எடுத்து இது மாதிரி மேலால் ஊற்றிவிடுங்க. அங்கங்கே கேப் வரும், இந்த கேப் மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நெய் இல்லாட்டி எண்ணெய் ஊற்றி அப்படியே விட்டுருங்க, நல்லா முருகலாக வரட்டும். இப்போ ரவா தோசை ஹோட்டல்ஸில் செய்கிற மாதிரி கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. இது கூட நான் கொத்தமல்லி சட்னியும் சென்னா மசாலாவும் வச்சுருக்கேன். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.